வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கணும் போது வட மாநிலத்தவர்களுக்கு அதிகமாகும், நமக்கு குறைஞ்சிரும். அதனால இருக்கிற முறையில் என்ன பிரச்சனை? சீர்திருத்தம்ங்கிற பேர்ல சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. இது எல்லாருமே சேர்ந்து கடுமையா எதிர்த்து போராடி நம்ம தடுப்போம். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிதான் இது பண்ணுமா, வேற என்ன முறையில கையாண்டு மத்திய அரசு நம்ம இதுல எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்றுதான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆட்களையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலா ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவிச்சு இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். நாடாளுமன்றத்துல என்ன மாதிரியான எதிர்ப்பு கொடுக்கணும்? இன்னமும் நம்ம இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இதை கொண்டு வர்றவங்களை தனித்து விட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்து நின்று எதிர்த்தாதான் இந்த இது கைவிடுவாங்க. இல்லைன்னா அது சரியா வராது. காளியம்மா நாளைக்கு வந்து தாவைக்கால சேர போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இல்ல அது தெரியும், முன்னாடியே தெரியும். தங்கச்சியை நம்ம வாழ்த்திட்டோம். தங்கச்சி எங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடுமா நாம் களத்துல இந்திய எதிர்ப்பு நம்பலாமா?